ஸோ இப்போ வந்துட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக டோக்கன் வாங்கணும். ஸோ இங்கே நம்ம ஸ்டேவும் பண்ணலாம், ஸ்டே பண்ணுறதுக்கான இடமும் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் போனால் நம்ம பீச்சுக்கும் போகணும். மொட்டைக்கு மொட்டை அடிக்க போகிறேன் இப்போது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிக்ஸ் கண்டென்ட் தமிழ். நான் உங்கள் சுஹேல். நான் இன்றைக்கி கோவளம் தர்கா தான் வந்திருக்கேன். கோவளம் தர்காவுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா, டெம்ப்ளேட்டை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், என் குழந்தைக்கு வந்துட்டு மொட்டை அடிக்க தான் வந்திருக்கேன். ஸோ மொட்டை எப்படி அடிப்பாங்க, மொட்டை எதுக்காக அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். ஏன் சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலியோடு அப்படியே கிளம்பி வந்துட்டு காரில் போயிட்டுருக்கோம். கோவளம் தர்காவில் போய் தான் குழந்தைக்கு வந்துட்டு மொட்டை அடிக்க போகிறேன். சிட்டிலேருந்து எப்படியும் 40 கிலோமீட்டர் ஆகிடும் கோவளம் தர்கா போகிறதுக்கே. இந்த இடம் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த இடம் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் வச்சுட்டு போங்க. போகிறவரில் வந்துட்டு தோல் இருக்கும். ஸோ இந்த தோலுக்கு வந்துட்டு பே பண்ணி தான் போகணும். கார்லலாம் போனால் அதான் இப்போ பே பண்ணுறதுக்கு தான் க்யூவில் நிற்கிறாங்க. ஃபைனலி ஆல்மோஸ்ட் 1.5 ஹவருக்கு அப்புறமா நம்ம கோவளம் தர்காவை ரீச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், தர்கா அவுட்டர்லேருந்து இப்படி தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி லொக்கேஷன்லேருந்து எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். அதை ஃபாலோ பண்ணாலும் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக கோவளம் தர்காவுக்கு வந்துடலாம். இப்போது வெளியிலேருந்து நம்ம ஒரு சில விஷயம்லாம் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். பூந்தி பூலாம் வாங்கிட்டு உள்ளே போகிறேன். அப்படின்னா இங்கே இருக்கிற மரூன் பேர் வந்துட்டு தமீம் அன்சாரி. இவர் வந்து அல்லாஹ்வலி, அதனால தான் வந்துட்டு இவர் பேர்லேயே வந்துட்டு இங்கே தர்கா இருக்குது. இது வந்துட்டு நிறைய வாட்டி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோடய சேனலில் போயிட்டு பாருங்கள். ரீசெண்டாக இந்த கோவளம் தர்கா வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வரும்போது இந்த கடைங்கள்லாம் இல்லை, உடைச்சி கட்டியிருந்தாங்க. இப்போ வந்து நல்லா பில்ட் பண்ணி கடைங்கெலாம் பழைய மாதிரியே போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. பப்ளிக் வந்தால் எப்படி நெகலில் போகிறதுக்காகவே வந்துட்டு இந்த இது மேலே. நீங்களும் சும்மா கோவளம் சைடு வந்தீங்கன்னா இந்த தர்கா வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த கோவளம் தர்காவில் வந்துட்டு கொடி ஏற்றுறதுக்குனே வந்துட்டு தனியாகவும் இடம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கல இதுதான். இங்கே தான் வந்துட்டு வருஷத்தில் ஒரு வாட்டி சொந்தல் அப்புறமா வந்துட்டு கொடி ஏற்றும் விழான்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்துட்டு கண்டக்ட் பண்ணி இங்கே வந்துட்டு கொடி ஏற்றி வேறு லெவலில் கிராண்டாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த இடத்துல. இங்கே நம்ம ஸ்டேவும் பண்ணலாம், ஸ்டே பண்ணுறதுக்கான இடமும் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் போனால் நம்ம பீச்சுக்கும் போகலாம். இப்படியே வந்துட்டு கோவளம் பீச்சுக்கும் போகலாம். இது பேக் சைடு, இது தர்காவோட பேக் சைடு. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கான இடமும் இருக்கும். அங்கேயே வந்துட்டு நீங்கள் பே பண்ணி ஸ்டேவும் பண்ணலாம். ரெஸ்ட் ரூமும் வந்துட்டு இங்கே அவைலபிள் இருக்கும். நீங்கள் பே பண்ணி தான் போகணும். அதெல்லாம் அந்த பக்கம் போனால் நம்ம தர்காக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக டோக்கன் வாங்கணும். ஸோ டோக்கன் வாங்கிட்டு இப்போ உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஜியாரத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மொட்டை அடிக்கணும். குழந்தைக்கு ஸ்டே பண்ணுற இடம்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் அது. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு பாயெலாம் வந்து தந்துடுவாங்க. அதுக்கு நம்ம பே பண்ணணும் பாய்க்கெலாம் சொல்லிட்டு. பே பண்ணிட்டோன்னா பாய் தந்தோடனே நம்ம உள்ளே போய் வந்துட்டு நம்மளுக்குன்னே இடம் வந்துட்டு நம்ம தான் வந்து பிடிச்சிக்கணும். அவங்க வந்துட்டு இடம்லாம் ஒதுக்க மாட்டாங்க. இடம் பிடிச்சிட்டு நம்ம படுத்து காலையில் ஏஞ்சி நம்ம ஊருக்கு போகிறா இருந்தாலும் திரும்பி போகலாம். அந்த பேக் சைட்லேருந்து தான் நம்ம வந்தோம். ஸ்டே பண்ணுற இடம் அதுதான். ஸோ நம்ம உள்ளே தான் போய் மொட்டை அடிக்கணும். தர்கா உள்ளே வந்துட்டு தனியாக இடம் இருக்காது மொட்டை அடிக்கிறதுக்குன்னு. அங்கே பாருங்கள், நிறைய பேர் போகிறாங்க. இங்கே கூட ஸ்டே பண்ணுவாங்க. கீழே கூட இங்கே வந்துட்டு பாயெல்லாம் போட்டுக்கிட்டு நிறைய பேர் பத்துருவாங்க. இங்கே போய் நம்ம ஒசு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு உள்ளே போகணும். செப்பல்லாம் வந்து தனியாக தான் நம்ம வெளியே வச்சுட்டு தான் போகணும். ஸோ ஒசு பண்ணிவிட்டு நான் உள்ளே போகிறேன். ஸ்லிப்பெல்லாம் வந்துட்டு வெளில தான் கட்டிட்டு போகணும். நம்ம வந்துட்டு பூந்திலாம் வாங்குறோம்ல, அவங்ககிட்டே சொல்லிட்டு கூட அவங்க கடைக்கிலே வச்சுட்டு கூட போகலாம். இப்போ உள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூ இருக்குது. உள்ளே எல்லோரும் போயிட்டு ஜியாரத் பண்ணிட்டு தான் வெளில வருவாங்க. இங்கே தான் வந்து தமீம் அன்சாரியோட இது இருக்குது, கபர் இருக்குது. ஸோ இந்த பக்கம் தான் நம்ம போகணும்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடமும் வந்துட்டு நல்ல பெருசாக இருக்கும். நிறைய பேர் இங்கேயே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போவாங்க. அவ்வளோ வந்துட்டு பெருசாக தான் இருக்கும். இந்த இடமும் க்ளீனாகவும் வச்சுட்ருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கபரும் இருக்குது. அங்கேயும் வந்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. முக்கியமாக இங்கே விசிட் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா தமீம் அன்சாரி இவரோட பேருக்கு தான் வந்துட்டு நிறைய பேர் இந்த தர்காவுக்கு வந்துட்டு ஜியாரத்லாம் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிட்டோ இல்லை வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோ போவாங்க. ஸோ நம்மளும் அதுக்கு தான் போகிறோம். இப்போது இங்கே இருக்கிற க்யூவில் தான் நம்ம நின்றுட்டு லைனாக வந்து தான் நம்ம ஜியாரத் பண்ணிட்டு போகணும். ஸோ நானும் க்யூவில் நிற்க போகிறேன். இப்போது இந்த தர்கா பற்றி ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்காதவங்க மேலே ஐ கார்டு கிளிக் பண்ணிட்டு போய் பாருங்கள். இந்த வீடியோவில் குழந்தைக்கு மொட்டை அடிக்க போகிறேன், அதுக்கு தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் அவங்க மன்னத்து வந்துட்டு இந்த மாதிரி கயிறு கட்டிட்டு அவங்க மன்னத்து வச்சுட்டு போவாங்க இங்கே. அதே மாதிரி இந்த விளக்கெலாம் ஏற்றிட்டு அந்த எண்ணெய் வந்துட்டு மேலே தள்ளிட்டு போவாங்க. இங்கே வந்து நிறைய புக்ஸும் இருக்கும். யாசின்னு எஸ்எல் குரான் அப்படின்னு சொல்லி நிறையா இது இருக்குது. படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை எடுத்து கூட இங்கே உட்காந்துட்டு படிப்பாங்க. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு உள்ளே போகலாம். ஜியாரத்லாம் பண்ணியாச்சு. ஃபைனலி வந்துட்டு குழந்தைக்கு மொட்டை அடிக்க போகிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். இங்கே வந்துட்டு சைத்தானி பி தர்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்க கபரும் இங்கே இருக்குது. மொட்டை அடிக்க 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. டோக்கன் 20 ரூபா. மொட்டை அடிக்கும் இடம். இந்த மொட்டைக்கு மொட்டை அடிக்க போகிறோம் இப்போது. ஸோ ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே நிறைய பேர் வந்துட்டு மொட்டை இங்கே தான் அடிச்சிட்டு போவாங்க. இங்கே ஆல்ரெடி அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். உண்மையாகவே குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது நல்லது. நிறைய முஸ்லீம்ஸ் வந்து கோலம் தர்காவில் தான் வந்து மொட்டை அடிச்சுட்டு கடலில் அப்படியே வந்துட்டு முடி விட்டுட்டு போவாங்க. நெக்ஸ்ட் இவங்களுக்கு தான் மொட்டை அடிக்க போகிறோம். பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக. இங்கே அழுவாங்களா எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சமாதானப்படுத்தி மொட்டை அடிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. என் மூஞ்சில் நலங்கு வச்சுட்டாங்க இவங்க பவுடர் அடிச்சு. மோஸ்ட்டாக இங்கே தான் வந்துட்டு எல்லோரும் மொட்டை அடிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கும் மொட்டை அடித்தாங்க. அவர் வந்துட்டு குழந்தைங்களுக்கு பால்லாம் ஊற்றி பிளேட் பாலாக அது மாதிரி நேக்காக மொட்டை அடிப்பார். லாஸ்ட்டாக எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க. அது சியாரத்து மொட்டை எல்லாமே ஆச்சாச்சு. இங்கேருந்து கிளம்புறோம் இப்போது. ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு நிம்லி தர்காவுக்கு போய் போடுறேன். இங்கேருந்து ரொம்ப பக்கம் தான். அந்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.